Well done, good and faithful servant. You have been faithful over a little. I will set you over much. Matthew 25:23. மத்தேயு 25:23. நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அஃது இலான். இறைவன் எல்லோருக்கும் தந்தையாய் தாயாய் சகோதரனாய் சகோதரியாய் இருக்கின்றார். தனக்கு அஃது இலான், அவருக்கு யாரும் கிடையாது, அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார் என்பது திருவாசகத்தினுடைய கருத்து. அன்னை தெரேசா கூறுவார், if we can't do great things, we can do little things in a great way. பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியாவிட்டால் சிறிய காரியங்களை பெரிய வகைகளிலே செய்யலாம். அதுதான் அன்னை தெரேசா காட்டுகின்ற மிகப்பெரிய வழி. சின்ன சின்ன காரியங்களிலே மிக மிக முழுமையாக, நேர்மையாக, சுத்தமாக, முழுமையான உடன்பாட்டுடன், மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும் என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை. இருக்கின்ற இடத்திலே செய்ய வேண்டிய பணியை சுத்தமாக செய், ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்பதும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி, கருவுமே கண்ணாயினார் என்கின்ற வகையில் நம்முடைய பணியை, வேலையை கர்ண சுத்தமாக என்று சொல்வார்கள், மிக மிக நேர்த்தியாக செய்வது தொழில் தர்மம் என்றும் சொல்லுவார்கள். ஆக இப்படி வாழும் பொழுது விதையை புதைத்தால் வளரும், வித்தையை புதைத்தால் தளரும். வித்தை என்றால் ஏமாற்று வழி, டெக்னிக், இப்படி எப்படி என்று. இப்பொழுதெல்லாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாண்டிச்சேரியில் நிறைய கள்ள நோட்டு, 500 ரூபாய் நோட்டில் நிறைய கள்ள நோட்டுகள் கண்டுபிடிப்பது மிக மிக சிரமம். வித்தையை புதைத்தால் தளரும். இது வித்தை. எப்படியாவது கள்ள நோட்டுகளை உருவாக்கி புழக்கத்தில் விடுவது. அது ஒரு நாள் மாட்டிக்கொண்ட பிறகு கண்டிப்பாக குற்றங்கள் தண்டிக்கப்படும். நியூஸ் பேப்பரில் அதை பிடிச்சவங்க போட்டோலாம் போட்டு வைப்பாங்க, எல்லாம் தலை வணங்கிட்டு தலை நட்டுக்கிட்டு இருக்கும். வெட்கம். செய்கிற வேலைகள் தவறு என்பதை முன்பே உணர்ந்திருக்க வேண்டாமா? விதையை புதைத்தால் வளரும், நல்லவைகளை புதைத்தால் நல்லவைகள் வளர்ந்து பலன் கொடுக்கும். நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் கராமுரான் கிடந்த நிலத்தை சரி செய்ய 1 ஆண்டு காலமானது. எங்கே பார்த்தாலும் கல், எங்கே பார்த்தாலும் செங்கல் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பொழுது நல்ல ஒரு காய்கறி தோட்டமாக இருப்பதை பார்க்கிறோம். விதையை போட்டோம், அவைகள் இப்பொழுது வளர்ந்து பலன் தருகின்றது. நம்முடைய தேவைக்கு நிலன் செழித்து வளர்ந்து பலன் தருகிறது. அது கரடு முரடான நிலமாக இருந்த பொழுது பலனே இல்லை, கல்லும் முள்ளுமாக, பார்ப்பதற்கும் அவலட்சணமாக. இப்பொழுது பார்ப்பதற்கு கண்ணுக்கு பச்சையாக நமக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமைகிறது. விதையை போட்டால் வளரும், வித்தையை புதைத்தால் தளரும். நீ உனக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கை பயன்படுத்தி, குறுக்கு வழியை பயன்படுத்தி நான் காசு சம்பாதிக்கிறேன் பேர் வழி என்றால் ஒரு நாள் தலை குனிந்து
மற்றவர்களுடைய கேலிக்கும் எள்ளி நகையாடுதலுக்கும் இலக்குடையவர்களாக இருக்க வேண்டும். What we are is God's gift to us. What we become is our gift to God. நாம் எப்படி இருக்கிறோம் என்பது கடவுளுடைய கொடை. கடவுள் நமக்கு கொடுத்த பல வகையான கொடைகள். அது எப்படிப்பட்ட திறமையாக இருந்தாலும் சரி. What we become is our gift to God. நாம் என்னவாக மாறுகிறோம் என்பது கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற கொடை. ஆயிரக்கணக்கில் இந்த வேளாங்கண்ணி நடைபயணிகள் வந்தாங்க. எல்லாம் வந்தாங்க, தங்கினாங்க, குளிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, போனாங்க, போயிட்டே இருந்தாங்க. பத்தி வாங்கினாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, சரி சாப்பாடு கொடுத்தாங்க, வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட முடியல, அப்படியே புதரில் கொண்டு வச்சுட்டாங்க. இப்படி பல நடவடிக்கைகள். ஆனால் ஒரே ஒருவருடைய நடவடிக்கை மட்டும் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது. அவர் என்ன செய்தார்? அங்கே அந்த ஸ்டால் பக்கத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் பூ வாங்கி வச்சுக்கிட்டார். மல்லிகைப்பூ வாங்கினார், கொஞ்சம் இந்த மாதிரி தலைகளை வாங்கினார், இந்த கோழி கொண்ட பூவும் வாங்கினார். அருமையாக கோழி கொண்ட பூவை மேலே வச்சு 4 மல்லிகைப்பூவை சுற்றி வச்சு ஒரு இலையை வச்சு நூலால் கட்டி இலவசமாக இனமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து போய் கோயிலில் வைங்க. என்கிட்ட கூட என் மேஜிக் ஒன்று வந்தது. இங்கே ஒருத்தர் செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். திருப்பி நான் பூசைக்கு வரும்போது பார்த்தா பீடத்தில் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் தான் நேரத்தை கழிச்சாங்க, வந்தாங்க, போனாங்க. இந்த மனிதர் மட்டும் வித்தியாசமாக I am giving my gift to God. அதுதான் முக்கியம். என்னால் இது செய்ய முடியும். சில காரியங்கள் ₹1,00,000 கிடையாது, ஒரு ₹20 அதை நான் முடிச்சிருப்பார். கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கியிருப்பார், கொஞ்சம் இலை, கொஞ்சம் நூல், சின்ன சின்னதாக பார்ப்பதற்கு ரம்மியமாக அழகாக. என்னுடைய கொடை. அதை கூட ஒரு விலைக்கு விற்கல. ஒன்று ₹10. இந்த பத்ரிநாத் நேரத்திலெல்லாம் இயற்கை பேரிடர் நடந்துச்சுல, ஒரு பரோட்டா ₹100, ஒரு சப்பாத்தி ₹150, ஒரு பாட்டில் தண்ணி ₹50. சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது, காசு சம்பாதிப்பது அப்படி அல்ல. வாட் வி பிகம் இஸ் அவர் கிஃப்ட் டு காட். நாம் யாராக மாறுகிறோம், நாம் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை கொடுக்கிறோம், எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை கடவுளுக்கு எப்படி அதை பயன்படுத்துகிறோம். பெற்ற திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். ஜெனரேட்டர் 4 நாளைக்கு முன்னாடி ரிப்பேராக போயிடுச்சு. என்னுடைய தம்பிக்கு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும், எனக்கு மெக்கானிக்கல் வேலை தெரியும். என் தம்பி என்ன பண்ணால் 2 பேட்டரி எடுத்து, ஆட்டோவிலேருந்து ஒரு பேட்டரி எடுத்து, இன்னொரு பேட்டரி எடுத்து, இப்படி இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சின்ன பையன்கிட்ட கற்றுக் கொடுத்தான். அதே போல் அடுத்த நாள் காலையில் கரண்ட் போயிடுச்சு. அந்த தம்பி எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இது என்னன்னு தெரியலையே. அந்த எலக்ட்ரிக்கெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் ஆஃப் ஆகும். சரி, அப்போ அதுக்கு இன்னொரு கற்றுக் கொடுத்தேன். வா, என்ஜினில் போய் அதை எப்படி ஆஃப் பண்ணலான்னு கற்றுக் கொடுக்குறேன். கவர்னருக்கு கீழே ஒரு ராடு இருக்கும். அதுதான் தேவைக்கு தகுந்தாற் போல் டீசலை அதிகமாக கொடுக்கும் அல்லது கம்மியாக கொடுக்கும். இதை கம்ப்ளீட்டாக டிப்ரெஸ் பண்ணினா என்ஜின் நின்றுடும். பெற்றவை, படித்தவை, தெரிந்து கொண்டவை அவைகளை கொடுக்கும் பொழுது அங்கே பயன்படுகிறது. 2 நாளைக்கு எமர்ஜென்சிக்கு அவ்வாறு செயல்பட்டார்கள். வாட் ஐ பிகம் இஸ் கிஃப்ட் டு காட். கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஒருத்தர் கப்பலில் ஒரு சின்ன ரிப்பேர். அந்த ரிப்பேரை எல்லாம் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் சரி வரல. கடைசியில் சீஃப் மெக்கானிக்கை கூப்பிட்டாங்க. அவர் வந்தார், கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்தாரு. ஒரு ஸ்பேனர் கொண்டார சொன்னார். ஒரு போல்ட்டை போய் நல்லா டைட் பண்ணார். சரி ஆகிப்போச்சு, அவ்வளோதான் ரிப்பேர். எவ்வளோ பில்லு அப்படின்னாரு. $200 அப்படின்னாங்க. என்னங்க, ஒரு போல்ட்டை மட்டும்தான் டைட் பண்ணீங்க, அதுக்கு $200 அப்படின்னாங்க. போல்ட்டை மட்டும் டைட் பண்ணுறதுக்கு $5 தான். அதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சு என் புத்தி சொல்லிச்சு இல்லையா, அதுக்கு $195. இவைகள் படித்தவைகளை காசுக்காக விற்பது.
இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற திறமைகளை காசுக்காக விற்பது. எந்த கம்பெனி அதிகமாக காசு கொடுக்கும், ஆகவே அங்கு வேலைக்கு போவது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வந்தாங்க, தன் பையனுக்கு கொஞ்சம் திருமண வாழ்வு தேட வேண்டும் என்பது சொல்லி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, என்னுடைய பையனுக்கு நல்ல வேலை இந்தோனேஷியாவில் கிடைச்சிது, 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம். ஆனால் வேண்டாம், அங்கு பூகம்பம் பல வகைகளே வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் பெற்றது ஒரே பிள்ளை, எவ்வளவு சம்பளமானும் பரவாயில்ல, நம்ம நாட்டில் வேலை செய்யட்டும், நம்மோடு இருக்கட்டும், இதுதான் தேவையை தவிர எனக்கு அதிகமாக காசு பணம் தேவை என்பதனால் உறவோ அல்லது பல வகையான விழுமியங்களையோ காற்றில் விட்டு விடுவது அல்ல. What we are is gift, God's gift to us, and what we become is our gift to God. மண்புழு கூட நிலத்தை உழுது உதவும். கருவிலே தரப்பட்ட திருவை திறமையை பயன்படுத்தாதவன் உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன். இயேசுமா காவியம். மண்புழு கூட, மண்புழுவை ஏன் உழவனினுடைய நண்பன் என்று சொல்லுகிறோம்? அது அப்படியே உள்ள பூந்து போகும் பொழுது மண்ணை மிருதுவாக்குகிறது. மண்புழு அந்த மண்ணுக்கு எருவாகவும் அதே சமயத்தில் மண்ணை மிருதுவாகவும் செய்கிறது. அதுபோன்று கருவிலே தரப்பட்ட திருவை நாம் ஒவ்வொருவரும் கருவிலே உருவாக்கப்படுகின்றோம், ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக. அப்பொழுது கொடுக்கப்படுகின்ற திறமையை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால், செயல்படவில்லை என்றால், உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன். மக்கின எருவாக இருப்பதற்கு கூட லாயக்கில்ல என்பது இயேசுமா காவியம். மனிதனாக இருந்தால் அது பயன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இந்த 2 வகையான எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி என்றால் இருக்கக்கூடிய எனர்ஜி, அதிலே தங்கி இருக்கிறது. மலை மேலே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை திறந்து விட்டால் அது வேகமாக வரும் பொழுது அது கைனெட்டிக் எனர்ஜி. ஆனால் அது அங்கே தேங்கி இருப்பது பொட்டென்ஷியல் எனர்ஜி. காவாயை கட்டி தண்ணியை இறக்கி விட்டு டைனமோவை இயக்க வைத்தால் மின்சாரம். அதைத்தான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி என்று சொல்கின்றோம். நீரினால் டைனமோவை இயக்கி பொட்டென்ஷியல் எனர்ஜி தண்ணீர். இன்னும் அருமையான உதாரணம் ஒரு ஆலம்பழம். ஆலம்பழத்தில் உடைச்சி பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான சின்ன 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 விதைகள். அந்த ஒவ்வொரு சின்ன விதையும் ஒரு பெரிய ஆலமரம் தானே. அந்த சின்ன விதையில அவ்வளோ பெரிய ஆலமரம் பதிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அது மண்ணில் புதைத்து வளர்ந்து பலன் தரும்போது ஒரு பெரிய ஆலமரமாக மாறும். அதே போன்று இறைவன் எனக்கு பருவத்திலே சிறுவத்திலே கொடுக்கப்பட்ட திறமைகளை, நேரத்தை பயன்படுத்தி நான் எவ்வாறு பிறருக்கு பயன்படுகிறேன். அப்பொழுது நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ சிறியதில் மிக கவனமாக இருந்தாய், நம்பிக்கைக்குரியவனாக இருந்தாய், இன்னும் உனக்கு மேற்படி உனக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று ஆண்டவர் கூறுவார். உலந்தாலிட்டு ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், be the ruler of my heart and thoughts, be the king of my home and relationships, be the master of my work and service. Help me to make good use of the gifts, talents, time and resources you give me for your glory and your kingdom. ஆண்டவராய் இயேசுவே, என் இதயத்தையும் எண்ணத்தையும் ஆள்பவராயிரும். என் இல்லத்திற்கும் உறவிற்கும் ராஜாவாயிரும். என் செயலுக்கும் சேவைக்கும் குருவாயிரும். நீர் அளித்த கொடைகளையும் திறமைகளையும் நேரத்தையும் நலன்களையும் அதிமிக மகிமைக்காக நன்கு பயன்படுத்துவேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக நீர் வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, புகழ், தோத்திரம், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்கு கொடுத்த பல வகையான திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பயன்படுத்தி
பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாராளமாய் இருக்கச் செய்திருளும். இன்னும் நாங்கள் பிறருக்கு கொடுப்பதிலே முகமலர்ச்சியோடு தருபவர்களாக இருக்கச் செய்திருளும். கொடுப்பதிலே நிறைவு பெறுபவர்களாக நாங்கள் இருக்கச் செய்திருளும். இன்னும் அதிகமாக உமக்காக வாழ்வதிலே, உமக்காக எங்கள் நாட்களை செலவழிப்பதிலே, நேரத்தை கொடுப்பதிலே நாங்கள் தாராளம் உள்ளவர்களாக இருப்போமாக. இவைகளை எல்லாம் ஒரு திருப்பாலத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.